இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போது நிலம் இருக்குது, நிலம்ல துடிப்பு இல்லை, மரத்தில் துடிப்பு இல்லை. நிலம்ல துடிப்பு இல்லை, மரத்தில் துடிப்பு இல்லை, காற்றில் துடிப்பு இல்லை. சரிங்களா? நிலம்ல துடிப்பு இல்லை, மரம்ல துடிப்பு இல்லை, காற்றில் துடிப்பு இல்லை. ஃபஸ்ட்டு ஆப்பச்சுற்றான்னு செக் பண்ணுங்க. சரிங்களா? சீனியர் மோஸ்ட் யார்? நிலம் இருக்குது, மரம் இருக்குது, காற்று இருக்குது. சீனியர் மோஸ்ட் நிலம் தான் இல்லையா? ஏன்னா நெருப்புக்கு அப்புறம் செகண்ட் இருக்குது. ஸோ 5 ஹோல்ஸ் கண்ணு முன்னாடி வந்துருச்சு. நிலமை தூக்கி அந்த இடத்துல வச்சுட்டேன், அதோடைய ஹோலில் செகண்ட் பிளேஸில் வச்சாச்சு. அதுக்கு அடுத்த சீனியர் மோஸ்ட் யார்? காற்று. காற்று தூக்கி அந்த பிளேஸில் வச்சாச்சு. அடுத்தது மரம் தூக்கி அந்த பிளேஸில் வச்சாச்சு. நிலமும் காற்றும் கரெக்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்தது நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, நீர். அப்போது ஆக்கச்சுற்று இல்லை. ஆக்கச்சுற்றுனா 3 சரியாக லைனில் வரணும், அப்போ தான் ஆக்கச்சுற்று. அப்போ நடுவில் கேப் வந்துருச்சு அப்படின்னா ஆக்கச்சுற்று இல்லை. ஸோ ஆக்கச்சுற்றை தள்ளி வச்சிருங்க. இப்போ கட்டுப்பாட்டு சுற்றுக்கு போங்க. கட்டுப்பாட்டு சுற்றில் ஃபஸ்ட்டு சீனியர் மோஸ்ட் யார் அப்படின்னா நிலம் தான் சீனியர் மோஸ்ட். இப்போ நிலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கட்டுப்பாட்டு சுற்று. நிலத்தோட தாய் யார்? நெருப்பு. நெருப்போட தாய் யார்? மரம். சரிங்களா? இப்போது மரம் வந்து நிலத்தை கட்டுப்படுத்தினா அதுக்கு அடுத்த மூலகமான காற்று சரியாகும். வந்துருச்சா? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து முடிஞ்சிச்சு. சிம்பிள். மரம் வந்து காற்றை நிலத்தை கட்டுப்படுத்தினா அதுக்கு அடுத்த மூலகமான காற்றும் தன்னைத்தானே செயல்படுத்திக்கும். அப்போது மரத்தையும் நிலத்தையும் இணைக்கிற புள்ளியில் சிகிச்சை கொடுத்தா காற்று சரியாகும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பார்த்தோம்? நிலம், காற்று, மரம். இப்போ கட்டுப்பாட்டு சுற்றுக்கு வந்துருச்சா? இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ வந்து நீரில் துடிப்பில்லை, நெருப்பில் துடிப்பில்லை, அதுக்கப்புறம் வந்து மரத்தில் துடிப்பில்லை. சரிங்களா? நீரில் துடிப்பில்லை, நெருப்பில் துடிப்பில்லை, மரத்தில் துடிப்பில்லை. இப்போ அரேஞ்ச் பண்ணுவோம். 5 ஹோல்ஸ் கண்ணு முன்னாடி வந்துருச்சு. இப்போ என்ன? நீரில் துடிப்பில்லை. நீரை தூக்கி வைங்க. ஃபஸ்ட்டு சீனியர் மோஸ்ட் எடுத்துக்கலாம். 3 சீனியர் மோஸ்ட் எது? நீரில் துடிப்பில்லை, நெருப்பில் துடிப்பில்லை, மரத்தில் துடிப்பில்லை. நெருப்பு தான் சீனியர் மோஸ்ட். நெருப்பை தூக்கி வச்சுருங்க. நெருப்பில் வச்சாச்சா? அதுக்கப்புறம் செகண்ட் சீனியர் மோஸ்ட் நீரை தூக்கி அதோடைய ஹோலில் வைங்க. அடுத்தது மரமை தூக்கி அதோடைய ஹோலில் வைங்க. பாருங்கள், இந்த சைடில் வருது. நீரில் இருக்குது, நீர் வந்தாச்சு, மரம் வந்தாச்சு, நெருப்பு வந்தாச்சு. அப்போது இது 3 என்னது? ஆக்கச்சுற்று. ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னது? சிகிச்சை. அதாவது நீரும் மரமும் இணையிற புள்ளியில் சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது நெருப்பு தன்னைத்தானே சரிப்படுத்தும். தாய்சேய், அதாவது நீர் மரம் அப்படிங்கிற தாயையும் சரிப்படுத்தும் போது அதுக்கு அடுத்ததான பேத்தி தன்னைத்தானே சரிப்படுத்தும். அவ்வளோதான் ஆக்கச்சுற்று. இவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இப்படி தான். இன்னும் ஒரே ஒரு கட்டுப்பாட்டு சுற்றுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதோட காணொலிகளை நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன புள்ளி எடுத்துக்கலாம்? காற்றில் துடிப்பில்லை, மரத்தில் துடிப்பில்லை, காற்றில் துடிப்பில்லை, மரத்தில் துடிப்பில்லை, நெருப்பில் துடிப்பில்லை. சரிங்களா? காற்று, மரம், அதுக்கப்புறம் நெருப்பு. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சீனியர் மோஸ்ட் யார்? நெருப்பு தூக்கி அந்த 5 சர்க்கிள் வந்துடுச்சு. நெருப்பு அதோடைய பொசிஷனில் வச்சாச்சு. செகண்ட் சீனியர் மோஸ்ட்டு காற்றை தூக்கி அதோடைய பொசிஷனில் வச்சாச்சு. அப்புறம் மரம் தூக்கி அந்த பொசிஷனில் வச்சாச்சு. 3மே வேறு இடத்துல இருக்குது. நெருப்புக்கு பக்கத்துலேயும் கேப் இருக்குது, காற்றுக்கு பக்கத்துலேயும் கேப் இருக்குது. அப்போது ஆக்கச்சுற்று கிடையாது, கட்டுப்பாட்டு சுற்று. ஸோ கட்டுப்பாட்டு சுற்றுலையும் சீனியர் மோஸ்ட் பார்ப்போம். சீனியர் மோஸ்ட் யார்? நெருப்புடைய தாய் யார்? மரமுடைய தாய் யார்? நீர். ஆனால் இங்கே நமக்கு நீர் பற்றின நீரே நமக்கு கன்சிடர் பண்ணலை, ஏன்னா அதை நம்ம எடுத்துக்கவே இல்லையா. ஸோ அந்த கட்டுப்பாட்டு சுற்று இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று பார்ப்போம். காற்று சொன்னோம் இல்லையா? இப்போது காற்றுடைய தாய் யார்? நிலத்தோட தாய் யார்? நெருப்பு இல்லையா? அப்போது நெருப்பு வந்து காற்றை கட்டுப்படுத்தினா அடுத்த மூலகமான நீர் தான் இங்கே சரியாகும். ஆனால் நமக்கு தேவை மரம். அப்போது 2வதும் கிடையாது. 3வது பார்ப்போம். 3வது என்ன? மரம். சரிங்களா? மரத்தோடைய தாய் யார்? நீரோட தாய் யார்? காற்று. அப்போது காற்று மரத்தை கட்டுப்படுத்துச்சுன்னா அதுக்கு அடுத்த மூலகமான நெருப்பு சரியாகும். வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன புள்ளியில் நம்ம கொடுக்கணும் சிகிச்சை? காற்றும் மரமும் இணையிற புள்ளியில் சிகிச்சை கொடுத்தா அந்த 2மும் சரியாகிட்டு காற்றும் சரியாகும், மரமும் சரியாகும். அதுக்கு அடுத்ததான நெருப்பும் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். அதுக்கும் ஆற்றல் கிடைக்கும். இது 2த்தையும் அதாவது காற்று வந்து மரத்தை கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா நெருப்புக்கு
மரம் வந்து ஆற்றலை வழங்கும், நெருப்புக்கு ஆற்றலை வழங்கும். அப்போ நெருப்புக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சிடும். முடிஞ்சிச்சா? இப்படி தான், இவ்வளோதான், இவ்வளோ சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு கட்டுப்பாட்டு சுற்றும் ஆக்க சுற்றும் நல்லாவே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மும்மூலக சீர்கேடு நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த காணொலிகளில் 4 மூலகங்கள் உடைய சீர்கேடை பார்ப்போம். 4, 5 இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம புள்ளிகள் எப்படி வந்து சிகிச்சை கொடுக்குறதுன்றதையும் பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி காணொலி இதுதான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கட்டுப்பாட்டு சுற்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆக்கச்சுற்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மும்மூலகம், ஒற்றை மூலகம், இரட்டை மூலகம் எல்லாத்தையுமே திரும்பவும் அரேஞ்ச் பண்ணி அலைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். ரொம்ப எனக்கு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே அந்த வந்துடும். நான் எப்படி சொன்னேன், அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த 5 ஹோல்ஸை வந்து அந்த ரவுண்டை போட்டு வச்சுட்டு துடிப்பு இல்லாததை அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளாக உங்கள் கண்ணு முன்னாடியே அது ஆக்க சுற்றா கட்டுப்பாட்டு சுற்றான்னு வந்துடும். ப்ராக்டிஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ராக்டிஸ் பண்ண பஞ்சபூதங்கள் வசமாகும். வசம் அப்படின்னும் போதே உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது இல்லைங்க. பஞ்சபூதங்களில் நீங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் தனக்கு தேவையானது உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கும். அதுக்கு பேர் தான் வசம் இல்லையா? மனிதர்கள் கிட்ட கேட்டு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சமே, அதுவே நம்மக்கிட்ட கேட்டு வாங்குறது. அப்போ நம்ம எந்த அளவு உயரிய நிலையில் இருக்கும் இல்லையா? அக்குபஞ்சர் மருத்துவம் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். சரிங்களா? நிச்சயமாக நீங்களும் ஒரு உயரிய இடத்துல அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கிட்டு ஒரு உயரிய இடத்துல பஞ்சபூதங்களை இயற்கையையும் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்க முடியும். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறதையும் உங்களுக்கும் பஞ்சபூதங்கள் உங்கள் பேச்சை கேட்கும், உங்களுக்கு கட்டுப்படும். நீங்கள் சிகிச்சை கொடுத்தா அந்த சிகிச்சையில் வந்து நீங்கள் நாடியில் முதல்ல நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்து நாடியில் காட்டுற மூலகங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அது சரியாக அதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு பஞ்சபூதங்கள் கட்டுப்படும். எப்படிப்பட்ட நோயையும் சரிப்படுத்தும். உங்கள் குடும்பத்தில் யாருக்கு வேணால் எந்த மாதிரியான பிரச்சனைகள், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக பஞ்சபூதங்கள் அதை சரிப்படுத்தும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம காணொலியில் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பாருங்கள். நன்றி, வணக்கம்.